கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வனத்துறையினரால் நடத்தப்படும் சூழல் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. அது தொடர்பான தொகுப்பை பார்க்கலாம். அடிக்கிற வெயில்ல நாள் முழுக்க டிராபிக்ல சிக்கி சின்ன பின்னமாகி போன நம்ம மெட்ரோ சிட்டிசன்ஸ் ஒரு 3 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் கிடைச்சதும் குடும்பமா ஊட்டி கொடைக்கானல்னு டூர் கிளம்பிட்டாங்க. ஆனா இதுல என்ன சோகம்னா, பல கிலோமீட்டர் மலையேறி போனவங்க ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்லயும் டிராபிக்ல மாட்டி நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஃபேமஸான ஸ்பாட் எல்லாம் இப்போ ஹவுஸ்ஃபுல் ஆகிடுறதால இன்ஸ்டாகிராம் பார்த்து புதுசான இடத்துக்கு தேடி போறவங்க அதிகமாயிட்டாங்க. அப்படி ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே நம்மளை கூட்டிட்டு போய் சிறப்பான பாதுகாப்போட சுத்தி பார்க்க வச்சா எப்படி இருக்கும்? அதுவும் காட்டுப்பகுதிக்குள்ள பழங்குடி மக்களோட கைப்பக்குவத்துல சுட சுட சாப்பாடு, சூப்பரான படகு சவாரின்னு இத்தனையும் 600 ரூபாயில கிடைச்சா யாருதான் மிஸ் பண்ணுவாங்க? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பக்கத்துல இருக்க பில்லூர் அணைக்கட்டு பகுதியில தான் இந்த பரளிக்காடு சூழல் சுற்றுலாவை வனத்துறை சார்பா நடத்திட்டு வராங்க. இந்த வனச்சரகத்துக்கு உட்பட்ட 19 மலை கிராமங்கள்ல மலைவாழ் மக்கள் வசிச்சுக்கிட்டு வராங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நிரந்தரமா ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும்னு நினைச்ச வனத்துறை அதிகாரி அன்வர்தீன் 2007 வருஷத்துல இருந்து இந்த சூழல் சுற்றுலாவை தொடங்கி வச்சிருக்காரு. மலை கிராமங்களை சேர்ந்த மக்கள் தான் இங்க சுற்றுலா பயணிகளை அழைச்சிக்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படகு சவாரியை முடிச்சு கரைக்கு வர்ற மக்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு சார்பா சுட சாப்பாட்டையும் மலைவாழ் மக்கள் தயார் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பர்சனலாக நான் ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு நினச்சிட்டேன். இந்த பிளேஸு எங்கள் டீச்சர்ஸ் டீமோட என்னோட ஃபேமிலி மாதிரி இங்கே வந்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரிசல் போயிட்டு வந்தோம். நிறையா வந்து நேச்சுரான பிளேசஸ்ஸு, அந்த இயற்கையான காற்று. இன்னும் நாங்கள் ஃபுட்டு வந்து நாங்கள் இன்னும் டேஸ்ட் பண்ணல. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து நேச்சுராக வந்து அவங்களோட ஃபுட்டு எஸ்பெஷலி களியெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இந்த ஒரு நாள் சுற்றுலாவுக்கு மொத்தமாவே 600 ரூபாய் மட்டும்தான் கட்டணமா வாங்குறாங்க. அதுவும் இந்த மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக மட்டுமே செலவிடப்படும்னு சொல்றாரு வனக்காவலர் செந்தில். மலைவாழ் மக்களே சாப்பாடு பண்ணி போட்டு அவங்களே நீட்டாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அவங்களே பரிமாறி அருமையாக பண்ணுவாங்க. இதில் வந்து இவங்க நீங்கள் புக் பண்ணுற 600 ரூபா வந்து எல்லாம் இவங்களுக்கே தான் ஷேர் பண்ணி கொடுக்குறோம். இது வனத்துறையில் எதுவுமே இல்லை. இதில் வழக்கமா சனி ஞாயிறுல மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனா இப்ப சுற்றுலா பயணிகளோட வரத்து கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறதால இந்த வாரம் மட்டும் கூடுதலா ஒரு நாள் சுற்றுலா பயணிகளுக்கு கிரீன் சிக்னல் காட்டி இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.